ஒரு குடும்பம் அப்படிங்கிறது வாழ்க்கை தொடங்குற இடம், நேசம் முடிவடையாத இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் வளரும் போது வீட்டை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு நினைச்சாலும் வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லோரும் எப்போ வீட்டுக்கு வருவோம்னு தான் நினைப்பாங்க. அதனாலதான் ஒரு சந்தோஷமான குடும்பம் நாம முன்கூட்டியே அடைகிற சொர்க்கம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஆனா ஒரு குற்றம் அப்படிப்பட்ட குடும்பங்களோட அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வச்சிடுது. அதுக்கு உதாரணமா சென்னையில நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். செக்ஷன் 302 A Tamil True Crime Podcast. கேஸ் நம்பர் 28. மர்மம் விலகாத அருணா கொலை வழக்கு. 2015 மார்ச் மாசம் 9ஆம் தேதி. அப்போ நைட் 8:30 மணி இருக்கும். சென்னை அயனாவரத்துக்கு பக்கத்துல இருக்கிற நம்மாழ்வார்பேட்டையில இருந்த அந்த அடுக்குமாடி குடியிருப்பு இரவுக்குள்ள மூழ்க தொடங்கி இருந்துச்சு. இரவுகளுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்கு. சில இரவுகள் தனிமையை குறிக்கும், சில இரவுகள் இனிமையை குறிக்கும், சில இரவுகள் வாழ்க்கையோட கடினமான பக்கங்களை குறிக்கும், சில இரவுகள் வரப்போற விடியலை குறிக்கும். ஆனா அந்த இரவு தன்னோட மையிருட்டுக்குள்ள ஒரு பெரும் குற்றத்தை மறைச்சு வச்சிருந்தது. ஆஃபீஸ், ஸ்கூல், காலேஜ்னு வெளியில போனவங்க எல்லோரும் வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ்டா டிவி பார்க்கிற இல்ல டின்னர் முடிக்கிற அந்த நேரத்துல வெளியில பெருசா ஆள் நடமாட்டம் இல்ல. அப்போ அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பிளாக்ல செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஒரு 25 வயசு இளைஞன் ஒரு பெரிய மெத்தைய தூக்கிக்கிட்டு நடக்க முடியாம படியில இறங்கி வந்துகிட்டு இருந்தான். அவன் பேரு தினேஷ். இன்ஜினியரிங் படிச்சு முடிச்ச தினேஷ் அம்பத்தூர்ல இருக்கிற ஒரு பிபிஓ நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். தினேஷோட அப்பா கண்ணப்பன் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர். அவருக்கு கிட்னி பிரச்சனை இருந்தது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்துல தான் தன்னோட வீட்டில இருந்து அந்த மெத்தைய தூக்கிட்டு வந்தான் தினேஷ். அத்தனை பெரிய சுமைய தனியா தூக்கிட்டு வந்ததால அவனுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குச்சு. வெளிச்சத்தங்கள் அதிகமா இல்லாத அந்த நேரத்துல தினேஷோட இதய துடிப்பு வெளியில கேட்கிற அளவுக்கு வேகமா இருந்துச்சு. அப்போ அதே அபார்ட்மெண்ட்ல வசிக்கிற ஒருத்தர் எதிரில் வந்தாரு. கஷ்டப்பட்டு மெத்தைய தூக்கிட்டு போயிட்டு இருந்த தினேஷை பார்த்து, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு தினேஷ், அப்பாவுக்கு உடம்பு முடியல, அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம், அதான் அவருக்காக இந்த பெட்டை எடுத்துட்டு போறேன், கீழே இருக்கிற கார் வரைக்கும் இதை தூக்கிட்டு போகணும், நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா. உடனே ஒத்துக்கிட்டாரு அந்த நபர். சரி, நீ இந்த பக்கம் புடி, நான் அந்த பக்கம் பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு பாரத்தை பங்கு போட்டுக்கிறதுக்கு உதவியா வந்தாரு. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா மெத்தைய பிடிச்சு தூக்கிட்டு போனாங்க. அந்த மெத்தை அவ்வளவு வெயிட். அதை எப்படி ஒரு தனி ஆளா தினேஷ் தூக்கிட்டு வந்தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நடந்தாரு உதவிக்கு வந்த அந்த நபர். ரொம்பவே கஷ்டப்பட்டு அதை கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. தரை தளத்துல கொஞ்ச தூரத்துல அந்த சிவப்பு நிற கார் நின்னுகிட்டு இருந்துச்சு. கார் பக்கத்துல போனதும் மெத்தைய கீழே இறக்கி வச்சுட்டு கார் கதவை திறந்து விட்டான் தினேஷ். மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து மெத்தைய தூக்கி காரோட பின் சீட்ல வச்சாங்க. அப்போ ஊர்லயா சுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த மெத்தைக்குள்ள இருந்து ஏதோ துருத்திக்கிட்டு வெளியில தெரிகிற மாதிரி இருந்துச்சு. என்னது அப்படின்னு உத்து பார்த்த அந்த நபர் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. ஏன்னா அங்க தெரிஞ்சது ஒரு கால் கட்டை விரல். வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் கூட முழுசா வராம தடுமாற்றத்தோட, ஏய் என்னது இது அப்படின்னு உதவிக்கு வந்தவர் கேட்க அவருக்கு பதில் சொல்ல முடியாம தகச்சு போய் நின்னான் தினேஷ். அடுத்த நிமிஷம் தடதடன்னு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். கொஞ்ச தூரத்துல நின்னுகிட்டு இருந்த ஒரு ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணி வேகமா அந்த காம்பவுண்டை விட்டு வெளியேறினான் தினேஷ். அறிவியல்ல பட்டாம்பூச்சி விளைவு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. அதாவது உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிக்கிறதுக்கும் வேற ஏதோ ஒரு இடத்துல பூகம்பம் வர்றதுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தான் பட்டாம்பூச்சி விளைவு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். யாரோ ஒருத்தர் செஞ்ச ஒரு சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அவர் நமக்கு தெரிஞ்சவராகவும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அப்படி ஒரு விஷயம் அன்னைக்கு அருணா குடும்பத்துக்கு நடந்துச்சு. அன்னைக்கு நைட் 8:30 மணி ஆனதுக்கு அப்புறமும் அருணா வீட்டுக்கு வரல. வழக்கமா காலையில 9 மணிக்கு ஆபீஸ் கிளம்புற அருணா சாயந்தரம் 5:30 மணியில இருந்து 5:45 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவா. ஆனா அன்னைக்கு 8:30 மணி வரைக்கும் வரலங்கிறது அவங்க குடும்பத்துக்கு பயத்தை ஏற்படுத்துச்சு. அருணாவோட அப்பா அவரோட தம்பிக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை சொன்னாரு.
உடனே அவரும் பதட்டத்தோட கிளம்பி சூளையில இருந்த அருணாவோட வீட்டுக்கு வந்தாரு. அருணா வீட்டுல மொத்தம் 2 பொண்ணுங்க. அருணா தான் வீட்டுக்கு மூத்த பொண்ணு. பிகாம் படிச்சு முடிச்ச அருணா கூடுதலா ஒரு டிப்ளமா படிப்பையும் முடிச்சுட்டு இந்திய உணவு கழகத்துல அப்ரண்டிஸா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு திங்கட்கிழமை வாரத்தோட முதல் நாள் அப்படிங்கறதால பரபரப்பா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தாங்க அருணா. அந்த வருஷத்தோட மகளிர் தினம் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்துச்சு. அதனால திங்கட்கிழமை மகளிர் தினத்தை கொண்டாடலாம் அப்படின்னு அருணாவோட ஆபீஸ்ல முடிவு பண்ணிருந்தாங்க. அதுக்காக எல்லோரும் பாரம்பரிய உடையில வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அருணாவும் மறுநாள் ஆபீஸ்க்கு சேலை கட்டிட்டு போகணும்னு முதல் நாளே அம்மா கிட்ட சொல்லி வச்சிருந்தா. அதனால காலையில அருணாவுக்கு சேலை கட்டி விட்டாங்க அவங்க அம்மா. அப்ப அருணாவுக்கு 22 வயசு. புடவை கட்டி பூ வச்சு விட்டு மகளுக்கு அலங்காரம் செஞ்ச அருணாவோட அம்மா அவங்கள வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம தலைமுறையில நமக்கு கிடைக்காத சில விஷயங்கள் நம்ம வாரிசுகளுக்கு கிடைக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும்ல, அது அருணாவோட அம்மாவுக்கு அப்போ இருந்துச்சு. அன்னைக்கு தான் முதல் முறையா ஆபீஸ்க்கு புடவை கட்டிட்டு போன அருணா. அதனால ஸ்கூட்டர்ல போற அருணா பத்திரமா போகணுமேங்கிற கவலை அவங்க அம்மாவுக்கு இருந்துச்சு. முதல் தடவை புடவை கட்டிட்டு போற, ஸ்கூட்டரை கவனமா ஓட்டுமா அப்படின்னு அருணா கிட்ட ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அவங்க அம்மா. அம்மாவோட பயம் அருணாவுக்கு புரிஞ்சது. அதனால அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீ பயப்படாத அப்படின்னு அம்மாவுக்கு தைரியம் சொன்னா. காலையில 9:15 மணிக்கு ஒரு புது உற்சாகத்தோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அருணா கிளம்புனத மாடியில நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா. தன்னோட கண்ணுல இருந்து அருணா மறையிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு வீட்டு வேலைகளை கவனிக்க போனாங்க அவ அம்மா. அதுதான் அருணாவை கடைசியா பார்க்கிற தருணம் அப்படின்னு அப்ப அவங்களுக்கு தெரியாது. 10 மணி ஆச்சு. அருணா ஆபீஸ்க்கு போயிட்டாங்களா அப்படிங்கிற படபடப்பு அவங்க அம்மாவுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால மகளுக்கு போன் பண்ணனாங்க. அப்ப போனை எடுத்த அருணா, நான் ஆபீஸ்க்கு வந்துட்டேம்மா, நீ போய் முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சாங்க. அப்போதான் அருணாவோட அம்மாவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அன்னைக்கு நாள் வழக்கம் போல அமைதியா ஓடுச்சு. சாயந்தரம் 6 மணி ஆச்சு. 5:30 மணியில இருந்து 5:45 மணிக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துடுறது அருணாவோட வழக்கம். ஆனா அன்னைக்கு 6 மணி ஆகியும் அருணா வரல. உடனே அருணாவுக்கு போன் பண்ணாங்க அவங்க அம்மா. அப்போ அருணா போன் எடுக்காததால என்னமோ ஏதோ ஒன்று பதறி போய் திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியா 7 மணிக்கு போன் எடுத்து பேசின அருணா, அருணா ஏன் போன் எடுக்கல, எங்க இருந்த, ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு படபடன்னு கேள்விகளை அடுக்க ஆரம்பிச்சாங்க. அம்மாவை சமாதானப்படுத்த அருணா, நான் தான் சொன்னேன் இல்லம்மா, இன்னைக்கு ஆஃபீஸில் ஃபங்க்ஷன் இருக்குன்னு. உமன்ஸ் டே ஃபங்க்ஷன் இருந்ததுனால ஃபோனை எடுக்க முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து கிளம்பிடுவேன், நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொன்ன அருணாவோட குரல்ல வழக்கமான உற்சாகம் இல்லாதத அவங்க அம்மா கவனிச்சாங்க. ஆனா ஆபீஸ்ல இருக்கிற வேலை பளுவால களைப்பா இருப்பாங்க அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டாங்க அவங்க அம்மா. வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லி 1.5 மணி நேரம் ஆன அப்புறமும் அருணா வந்து சேரல. பல தடவை போன் பண்ணின போதும் அருணா போனையும் எடுக்கல. அதனால வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு. அந்த நேரத்துல தான் அருணாவோட அப்பா சீனிவாசன் தன்னுடைய தம்பிக்கு போன் பண்ணி விஷயத்தை சொன்னாரு. மணி 9:30 ஆச்சு. அப்போதான் அருணாவோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு அவங்க சித்தப்பா. அருணாவுக்கு என்ன ஆச்சோ அப்படிங்கிற பதட்டத்துல படியேறிட்டு இருந்தாரு. அப்ப அவசர அவசரமா ஓடி வந்த ஒரு நபர் அவர் கண்ணுல படுற மாதிரி ஒரு ஹேண்ட்பேக்கை கீழே வச்சுட்டு வந்த வேகத்துல ஓடி போயிட்டான். ஆனா அருணாவோட சித்தப்பா அதையெல்லாம் கவனிக்கிற மனநிலையில கொஞ்சம் கூட இல்ல. வேக வேகமா வீட்டுக்குள்ள போனாரு. அவர்கிட்ட காலையில இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க அருணாவோட அம்மா. எதுக்கும் போலீஸ்ல ஒரு புகார் கொடுத்துருவோமேன்னு சொன்னாரு அருணாவோட சித்தப்பா. எல்லாருக்குமே அது சரின்னு பட்டுச்சு. உடனே எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பினாங்க. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரும்போது தான் படிக்கட்டுல அருணாவோட ஹேண்ட்பேக் கிடக்கிறத பார்த்தாங்க அவங்க அம்மா. உடனே பதறி போய், இது அருணாவோட ஹேண்ட்பேக் ஆச்சே, இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு குழப்பமா கேட்டாங்க. அப்போதான் அருணாவோட சித்தப்பாவுக்கு அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது சரி, நான் மேல வரும்போதுதான் யாரோ ஒரு பையன் கொண்டு வந்து இந்த பேக்கை இங்க வச்சுட்டு போனான். நான் பதட்டத்துல சரியா கவனிக்க கூட இல்லையே அப்படின்னு நொந்துகிட்டாரு. உடனே வெளியே ஓடி போய் பார்த்தபோது அங்க யாருமே இல்ல. ஆனா கொஞ்ச தூரம் தள்ளி அருணாவோட ஸ்கூட்டர் மட்டும் நின்னுகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் அடி வயித்துல ஒரு விதமான அமில சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. அருணாவோட ஹேண்ட்பேக்கை திறந்து பார்த்தாங்க. அதுக்குள்ள அருணா போட்டிருந்த நகைகளும் ஸ்கூட்டரோட சாவியும் இருந்துச்சு. அப்படின்னு அருணாவுக்கு என்னாச்சு,
அருணா எங்க போனா அப்படின்னு பலவித கேள்விகள் மனசுல அலையடிக்க ஆரம்பிச்சது. கண்ணீரும் கதறலுமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க அருணாவோட குடும்பத்தார். நைட் 10 மணிக்கு வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த அருணாவோட பெற்றோர் மகள் காணாமல் போனது சம்பந்தமா புகார் கொடுத்தாங்க. அவங்க சொன்ன தகவல்களை வச்சு இது காதல் பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க போலீஸ்காரங்க. உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க அருணாவோட அம்மா. அவங்கள சமாதானப்படுத்தின போலீஸ்காரங்க அருணா திரும்பி வந்துருவாங்கன்னு தைரியம் கொடுத்தாங்க. அப்படி திரும்பி வந்தா அருணா கிட்ட பிரச்சனை பண்ணாம அவங்கள காதலனோடு சேர்த்து வைங்க அப்படின்னு அறிவுரை சொன்னாங்க. மக கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில இருந்த அருணாவோட பெற்றோரும் அப்ப எதுவும் மறுத்து பேசல. கொஞ்ச நேரம் கழிச்சு அருணாவோட அப்பா, நாங்க 2 பேரும் ஸ்டேஷன்ல இருந்து இந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சிட்டு வரோம், நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால அருணாவோட அம்மாவும் சித்தியும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. தினேஷோட அயனாவரம் வீட்டுல அவனுக்கு உதவியா பெரிய மெத்தைய தூக்கிட்டு வந்தவரு அந்த மெத்தைக்குள்ள இருந்து வெளியில தெரிஞ்ச கால் கட்டவரலை பார்த்து மிரண்டு போயிருந்தாரு. அந்த நேரம் தினேஷ் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுனது ஏதோ பெருசா நடந்திருக்கு அப்படின்னு அவருக்கு புரிய வச்சது. உடனே அக்கம் பக்கத்துல இருந்த ஆட்களை கூப்பிட்டாரு அந்த நபர். எல்லார்கிட்டையும் நடந்ததை விவரமா சொன்னாரு. அப்போ அந்த மெத்தைய பிரிச்சு பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு சிலர் தைரியமா முன் வந்தாங்க. அப்படி பிரிச்சு பார்த்தப்போதான் ஒரு இளம் பெண்ணோட சடலத்தை மெத்தைக்குள்ள வச்சு தூக்கிட்டு வந்தது தெரிய வந்துச்சு. உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுத்தாங்க அந்த குடியிருப்பை சேர்ந்தவங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்ச போதுதான் அருணாவை காணோம்னு புகார் கொடுக்க வந்தாங்க அவங்களோட குடும்பத்தார். நைட் 11 மணி ஆச்சு. அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த அருணாவோட அப்பா கிட்ட வந்த போலீஸ்காரங்க அருணா கிடைச்சிட்டதா ஒரு தகவலை சொன்னாங்க. ஆனா அருணா எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படிங்கிற எந்த தகவலையும் சொல்லல. அருணாவோட அப்பாவையும் சித்தப்பாவையும் கூட்டிக்கிட்டு போலீஸ் ஜீப்ல புறப்பட்டாங்க. எங்கே போறோம்னே தெரியாம அருணாவோட அப்பாவும் சித்தப்பாவும் போலீஸ் வாகனத்துல போய்கிட்டு இருந்தாங்க. சில நிமிட பயணத்துக்கு அப்புறம் வண்டி ஒரு அபார்ட்மெண்ட் முன்னாடி வந்து நின்னுச்சு. இங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு அருணாவோட அப்பாவும் சித்தப்பாவும் குழப்பமா ஒருத்தர் பார்த்து விட்டாங்க. அப்பா அவங்க கிட்ட வந்த போலீஸ்காரர், அங்க ஒரு டெட் பாடி இருக்கு, அது உங்க பொண்ணுதானான்னு வந்து கொஞ்சம் அடையாளம் காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதை கேட்டு உடைஞ்சு போயிட்டாரு அருணாவோட அப்பா. அது அருணாவா இருக்கக்கூடாது அப்படிங்கிற தவிப்பு மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சது. ஒருவேளை அது அருணாவா இருந்தா அப்படி ஒரு கோலத்துல அருணாவை தன்னால பார்க்க முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. சார் போலாங்களா அப்படின்னு போலீஸ்காரர் திரும்பவும் கேட்டதும், நான் போய் பார்க்குற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லைங்க, ப்ளீஸ் என் தம்பியை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அருணாவோட அப்பா. மனசை திடப்படுத்திக்கிட்டு போலீஸ்காரங்க கூட போனாரு அருணாவோட சித்தப்பா. அடுத்த சில நொடிகள்ல வெளிரி போன முகத்தோட திரும்பி வந்தவரு, அது நம்ம பொண்ணுதான் அப்படின்னு தழுதழுத்த குரல்ல சொன்னாரு. அதை கேட்டது அருணாவோட அப்பாவுக்கு உலகமே இருண்டு போயிருச்சு. 22 வருஷமா பார்த்து வளர்த்த பொண்ணு அப்ப உயிரோட இல்ல அப்படிங்கிற தகவலை கேட்டதுமே தன்னோட உயிரே போறா மாதிரி உணர்ந்தாரு. அருணாவுக்கு என்ன ஆச்சு, அருணாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு அப்படிங்கிற கேள்விகள் அவர் மனசுக்குள்ள ஓயாம ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அருணா கொலை செய்யப்பட்டதா வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் தங்களோட விசாரணையை தொடங்கினாங்க. எழும்பூர்ல இருக்கிற ஆபீஸ்க்கு போன அருணா எதுக்காக அயனாவரம் போனாங்க? தினேஷுக்கும் அருணாவுக்கு முன்னாடியே பழக்கம் இருந்துச்சா? காதலர்களா இருந்த அவங்களுக்கு இடையில ஏற்பட்ட சண்டையில இந்த கொலை நடந்துச்சா? அருணாவோட சடலத்தை மறைக்கிறதுக்கு தினேஷ் திட்டம் போட்டாரா? இப்போ தினேஷ் எங்க? இப்படி பல கேள்விகள் போலீஸ் முன்னாடி இருந்துச்சு. அதுக்கெல்லாம் விட தினேஷ் கிட்ட தான் இருந்துச்சு. அதனால தினேஷை தேடி போனாங்க காவல்துறையினர். காருக்குள்ள அருணாவோட கட்டவிரல் தெரிஞ்சதும் அருணாவோட ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுன தினேஷ் நேரா அருணா வீட்டுக்கு தான் போயிருக்கான். வழியில மாடிப்படியில அருணாவோட ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு வண்டியையும் கொஞ்ச தூரம் தள்ளி நிறுத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். அதுக்கப்புறம் நேரா அவங்க அப்பா அனுமதிக்கப்பட்டு இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன தினேஷ் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து பேசிட்டு தன்னோட போனை அவங்க அம்மா ஜமுனா கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் தினேஷ் எங்க போனா, என்ன ஆனான்னு எந்த தகவலும் கிடைக்கல. அப்படி தப்பிச்சு போகும்போது அருணாவோட மொபைல் போனையும் தினேஷ் எடுத்துட்டு போனதா ஒரு தகவல் சொல்லப்படுது. போலீஸ் விசாரணையில அருணாவும் தினேஷும் 2 வருஷமா காதலிச்சுட்டு இருந்தது தெரிய வந்துச்சு. சம்பவம் நடந்த அன்னைக்கு தினேஷோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருந்தாரு. அவரை பார்க்கறதுக்காக தினேஷோட அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க. தினேஷோட சகோதரிகளும் அன்னைக்கு ஆபீஸ் போயிட்டாங்க.
அதனால வீட்டுல தனியா இருந்த தினேஷ் அருணாவை தன்னோட வீட்டுக்கு வரவழைச்சிருக்கான். அங்க 2 பேரும் மனம் விட்டு பேசி இருந்திருக்காங்க. அப்போ இருந்த தனிமையை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க ஆசைப்பட்ட தினேஷ் அருணாவை தன்னோட ஆசைக்கு இணங்குமாறு வற்புறுத்தினதா சொல்லப்படுது. ஆனா அருணா அதுக்கு மறுத்துட்டா. அதனால 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல வாக்குவாதம் முற்றிப்போன நிலைமையில ஆத்திரம் அடைஞ்ச தினேஷ் அங்கிருந்த பூந்தொட்டியை எடுத்து அருணாவை அடிச்சதால அவ அந்த இடத்துலயே மரணம் அடைஞ்சதாகவும் போலீஸ் தரப்புல சொன்னாங்க. ஆனா அருணாவுக்கு ஒரு காதல் இருந்துச்சு அப்படிங்கிற தகவலையே அருணாவோட அம்மா மறுத்தாங்க. அருணாவும் அவங்க அம்மாவும் தோழிகள் போல ரொம்ப நெருக்கமா பழகிட்டு இருந்திருக்காங்க. அதனால் தன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை முதல்ல தன்னோட அம்மா கிட்ட சொல்றத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க அருணா. அப்படி இருக்கும்போது தான் காதலிச்ச விஷயத்தை மட்டும் அருணா மறைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அவங்களோட அம்மா. அந்த ஒரு கேள்வி மட்டுமில்ல, அருணா கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் விட தெரியாத பல கேள்விகள் ஏராளமா இருக்கு. அருணாவோட உடலெல்லாம் நகக்கீரல்கள், ரத்த காயங்கள் இருக்கிறதா அவளோட சடலத்தை பார்த்தவங்க சொன்னாங்க. பூந்தொட்டியால தலையில அடிச்சதுல மயங்கி விழுந்து இறந்திருக்காங்கன்னு போலீஸ் சொல்லுச்சு. கழுத்து நெரிச்சு கொல்லப்பட்டிருக்காங்கன்னு ஆட்டோப்சி ரிப்போர்ட் சொல்லுச்சு. அருணாவோட பிரேத பரிசோதனை அறிக்கையை கூட எங்க கிட்ட போலீஸ் கொடுக்கல. என் பொண்ணு கொன்னவனை போலீஸ் அப்பவே தீவிரமா தேடல, அவனை தப்பிக்க விட்டுட்டாங்க அப்படின்னு இப்பவும் கண்ணீர் விடுறாங்க அருணாவோட அம்மா. அருணா எதுக்காக கொல்லப்பட்டா? தினேஷும் அருணாவும் காதலர்கள்னா அவளை கொலை செய்ய என்ன அவசியம் ஏற்பட்டுச்சு? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஒருத்தர் அருணா, இன்னொருத்தர் தினேஷ். அருணா இப்ப உயிரோட இல்ல. தினேஷ் இதுவரைக்கும் போலீஸ் பிடியில சிக்கவே இல்லை. 2024 வருஷத்தோட அருணா இறந்து 9 வருஷம் ஆச்சு. இப்ப வரைக்கும் தினேஷ் எங்க இருக்கான், என்ன பண்றான்னு அவங்க குடும்பத்தினர் உட்பட யாருக்குமே தெரியல. அவனோட புகைப்படத்தை வெளியிட்டு சன்மானம் கூட அறிவிச்சாங்க போலீஸ். ஆனா எந்த பலனும் இல்ல. இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாருகிட்டையும் தினேஷ் பேசவே இல்லைன்னு சொல்றாங்க போலீஸ். அதனால தினேஷ் ஏதாவது வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போய் இருக்கலாம் அப்படின்னு போலீஸ் தீர்க்கமா நம்புறாங்க. தினேஷை தேடப்படுற குற்றவாளியா அறிவிச்சிருக்கு நீதிமன்றம். தினேஷ் வந்து சொன்னா மட்டும்தான் அருணாவுக்கும் தினேஷுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக இந்த கொலை நடந்தது அப்படிங்கிற உண்மைகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். ஆனா தினேஷை கண்டுபிடிக்கவே முடியாததால 2023 வருஷம் ரெட் கார்னர் நோட்டீஸ் உத்தரவு பிறப்பிச்சாங்க. வெளிநாடுகளில் இருக்கிற இந்திய தூதரகங்கள் உதவியோட தினேஷை பிடிக்கிறதுக்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் 9 வருஷமா மகள் எதுக்காக கொல்லப்பட்டான்னு தெரியாம கண்ணீரோட தவிப்புல இருக்கிற அருணாவோட பெற்றோர், இன்னொரு பக்கம் மகன் இருந்தும் இல்லாம போன ஒரு குடும்பம். ஒருத்தர் செஞ்ச ஒரு குற்றத்தால 2 குடும்பங்கள் இன்னும் கண்ணீர் சிந்துகிட்டே இருக்க. சட்டத்தோட பிடியிலிருந்து இப்ப வரைக்கும் தினேஷ் தப்பிச்சிருக்கலாம். ஆனா ஒரு குற்றத்துக்கு சட்டம்தான் தண்டனை தரணும்னு இல்லை. ஒருத்தர் செய்யற குற்றமே அவருக்கான தண்டனை தான். அதை புரிஞ்சுக்கிட்டா குற்றங்கள் குறையும், குடும்பங்கள் தழைக்கும். ஒரு உண்மையான குற்றச்சம்பவத்தின் பின்னணியை தெரிஞ்சுக்க அடுத்த வார எபிசோட கேளுங்க. This episode is brought to you by MTR Seattle. Indulge in the timeless legacy of the MTR restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Gajalakshmi Mahalingam. Narrated by Bharat Raj Ravidas. Sound design, recording, mixing and mastering by Harivu Creations, Bengaluru. Sound recorded by Aksharama Studios, Chennai. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogues, pacing, and narrative sequences may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience, while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or considered for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share their stories, insights, or historical accounts.
These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering deeper knowledge about our culture and society. We strive to approach these discussions with sensitivity and commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.